Today discuss topic human circulatory system. அதாவது தமிழில் சுழற்சி ஓட்ட மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடியது மனிதனுடைய இதயம். ஹியூமன் ஹார்ட்டில் பொறுத்தவரையில் 4 அறைகள் இருக்கலாம். 4 சேம்பர் இட் இஸ் பி ப்ரெசன்ட். அப்பர் சேம்பர், லோயர் சேம்பர். அப்பர் சேம்பரில் ரைட் ஏட்ரியம் அண்ட் லெஃப்ட் ஏட்ரியம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரைட் வென்ட்ரிக்கல், லெஃப்ட் வென்ட்ரிக்கல். இதில் ரத்தம் வந்து கம்மிங் ஃப்ரம் 2 வழியில் வரும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபீரியர் வீனா கேவா அண்ட் சுப்பீரியர் வீனா கேவா. அதாவது கீழ்பெருஞ்சரை மேற்பெருஞ்சரைன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து என்னென்னா கால், அதாவது தலை முதல் வயிறு அதன் வழியாக வரக்கூடிய ரத்தமானது இதயத்தை நோக்கி செல்லக்கூடியது வலது மேற்பெருஞ்சரை வழியாகவும், அதே போன்று கழுத்து தலை போன்ற பகுதிகள் வழியாக சுப்பீரியர் அதாவது மேற்பெருஞ்சரை வழியாக வலது ஆரிக்கலை ஒன்று அடைகிறது. இவ்வாறு வந்து அடையக்கூடிய இரத்தமானது வலது ஆரிக்கலிலிருந்து இடது ஆரிக்கல் நோக்கி இரத்தமானது, அதாவது வந்து கார்பன் டை ஆக்சைடு டீஆக்சிஜனேட்டட் பிளட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா வலது ஆரிக்கலிலிருந்து வலது வென்ட்ரிக்கலை நோக்கி பாய்கிறது. அதே மாதிரி வலது வென்ட்ரிக்கலில் நுழைந்த இரத்தமானது திரும்பவும் வலது ஆரிக்கலை நோக்கி வராமல் இருப்பதற்கு மூவிதழ் வாழ்வு, ட்ரைகாஸ்பிட் வாழ்வு என்ற வாழ்வுகள் மூலமாக அவைகள் தடுக்கப்படுகின்றன. இது இந்த இரத்தமானது அசுத்த ரத்தம், அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த அசுத்தமானது பல்மனரி ஏற்றியத்தின் வழியாக என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா இதயத்திலிருந்து இரத்தமானது நுரையீரலை நோக்கி சென்றடைகிறது. இதற்கு இடையில அதாவது வந்து வலது புறத்தையும் இடது புறத்தையும் இருக்கக்கூடிய அறைகளை, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வலது இடது பக்கத்தை பிரிப்பதற்கு செப்டம். இந்த செப்டம் என்னது வேலை பண்ணுது பார்த்தீங்கன்னா டீஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டோட மிக்ஸ் ஆகாமல் தடுப்பதற்கு. இப்போ இரத்தமானது நுரையீரலை சென்றடைகிறது. நுரையீரலை சென்றடையும் போது இரத்தமானது அங்கு ஆக்சிஜனேற்றம் அடைகிறது. எவ்வாறு என்றால் நாம் சுவாசிக்கும் போது இன்ஹேல் ப்ராசஸ், அதாவது வந்து ஆக்சிஜனின் உள்நோக்கம் இருக்கிறது. இந்த ஆக்சிஜன் எங்கிருந்து பெறப்படுகிறது என்பதென்றால் தாவரங்கள், அதாவது தாவரத்திலிருந்து, அதாவது என்ன பண்ணும் பகல் நேரங்களில் கார்பன் டை ஆக்சைடை உள்நோக்கி கொண்டு ஆக்சிஜனை வெளிவிடுகிறது. அப்போது ஒளிச்சேர்க்கை நிகழும்போது அந்த ஆக்சிஜனானது நமக்கு கிடைக்கிறது. அந்த ஆக்சிஜன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நுரையீரல் சென்றடைகிறது. அதாவது வந்து மூக்கு, லாரிங்ஸ், ஃபேரிங்ஸ் வழியாக தொண்டைக்குழி, மூச்சு வாய்பாக்ஸ் வழியாக நுரையீரலை சென்றடைகிறது. அங்கு அல்வியோலை அப்படின்ற கேபிலரி வழியாக, அதாவது சிறு நுண்குழல் இரத்த நாளம் வழியாக சென்றடைந்த பின்பு இந்த இரத்தத்துடன் இவைகள் கலந்த பின் ஆக்சிகரணம் அடைகின்றன. ஆக்சிகரணம் அடைக்கப்பட்ட இரத்தமானது செல் வழியாக பல்மனரி வெயின் வழியாக இடது ஆரிக்கல், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஏட்ரியத்திற்கும், லெஃப்ட் ஏட்ரியத்திலிருந்து இரத்தமானது லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு நோக்கி செல்கிறது. லெஃப்ட் வென்ட்ரிக்கலில் இருந்த இரத்தமானது திரும்பவும் பேக் ஃப்ளோ ஆகாமல் தடுப்பதற்கு ட்ரைகாஸ்பிட் ஈரிதழ் வால்வு அப்படின்ற வால்வு யூஸ் ஆகிறது. அதே மாதிரி வலது புறத்தில் இருக்கக்கூடிய சுவரானது மெல்லியதாகவும் இடது புறத்தில் இருக்கக்கூடிய அறைகளில் இருக்கக்கூடிய சுவரானது தடிமனாக இருக்கிறது. இதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால் இடது ஆரிக்கலிலிருந்து இரத்தமானது வேகமாக இடது வென்ட்ரிக்கலை நோக்கி செல்கிறது. அதன் காரணமாக அறைகளுடைய சுவரானது தடிமனாக காணப்படுகிறது. இடது ஆரிக்கல் இடது வென்ட்ரிக்கல் வந்த இரத்தமானது லெஃப்ட் வென்ட்ரிக்கல் கம் ஃப்ரம் த லெஃப்ட் வென்ட்ரிக்கல் வந்த பிறகு இரத்தமானது அயோட்டா பெருந்தமனி சிறை வழியாக அயோட்டாவை சென்றடைகிறது. அயோட்டாவில் இருந்து உடலின் பல்வேறு பாகங்களுக்கு வந்து இரத்தமானது சென்றடைகிறது. இதில் லெப்டப் என்ற சத்தம், அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய லெப்டப் வந்து செமி லூனார் வாழ்வுன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து ஈரிதழ் வாழ்வு, மூவிதழ் வாழ்வுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த வாழ்வுகள் ஏற்படும் சத்தத்தின் வழியாக, அதாவது வந்து க்ளோஸ் சொல்கிறதால மூடிய வகையினால இவைகள் வந்து இந்த சத்தமானது ஏற்படுகிறது. இந்த இரத்தமானது அயோட்டா வழியாக உடலில் உள்ள பல்வேறு பாகங்கள் திசுக்களுக்கு சென்றடைகிறது. அதாவது
முக்கியமான வேலை என்பது வந்து பார்த்தீங்கன்னா இதயத்தை ரத்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா உடலின் பல்வேறு பாகங்களுக்கு வெயின் வழியாக உடலின் பல்வேறு பாகங்களுக்கு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன்லேருந்து மருந்துகள் போன்ற எல்லா பொருட்களையும் கடத்துவதற்கும் நீர் சம்பந்தமான எல்லா பொருளையும் கடந்து செல்வதற்கும் இருக்கிறது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து சிகப்பு அணுக்களும் காணப்படுகிறது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் மிகுந்த ரத்தம், அதாவது தாவரங்கள் இருக்கக்கூடிய நிறைய இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சிஜனை நம்ம சுவாசிக்க உள்ளே போது பார்த்தீங்கன்னா அதனுடைய வேக சக்தி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தூய்மையான காற்று உள்ளே செல்லடையும் போது இந்த நல்ல ஒரு சக்தி நிலையை அடையக்கூடிய நிலைப்படுது. இதில் 25% இருக்கக்கூடிய ரத்தத்திலிருந்து 25% இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா சிறுநீரகங்கள் வழியாக சிறுநீராக வெளியேற்றப்படுகின்றன. பார்த்தீங்கன்னா திரும்பவும் சுழற்சி முறையின் மூலம் செல்களிலிருந்து கார்பன் டை ஆக்சைடான ரத்தமானது திரும்பவும் இன்ஃபீரியர் வெனக்கேவா மூலம் சுப்பீரியர் வெனக்கேவா மூலமாகவும் இதயத்தை சென்று அடைகிறது. இதை வந்து என்ன சொல்லாங்களா பல்மனரி சர்க்குலேஷன், சிஸ்டமிக் சர்க்குலேஷன். பல்மனரி சர்க்குலேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதயத்திலிருந்து நுரையீரலுக்கும் அதுக்கப்புறம் நுரையீரலிலிருந்து இதயத்திற்கும், அதாவது இடமானது ரத்த ஓட்டமானது ஒரு நிலையை அடைகிறது. இந்த ரத்தத்தை வந்து பிஹெச் மென்ஷன் பண்ணுறது எல்லா விதமான வேலையும் வந்து பார்த்தீங்கன்னா இதயத்தில் ரத்தத்தில் இருக்கக்கூடிய வேலை அந்த முக்கியமான பணியை செய்யக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா என்னது நம்மளுடைய இதயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ. சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் திஸ் வீடியோ.